தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு பட்டிமன்ற கலைஞர். பட்டிமன்றம் சாலமன் பாப்பையாவுக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் தமிழையே ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழக மக்கள் எல்லாருமே உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. அதற்கு காரணம் சாலமன் பாப்பையா அப்படின்னாலே கண்டிப்பா பட்டிமன்றத்துக்கு மிக மிக பெயர் போனவரு. பட்டிமன்றம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள 2 தரப்புல இருந்து அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள எடுத்து பேசுவாங்க. அதுல எது சரி, எது தப்பு அப்படின்னு நடுவரா இருந்து அத சரியா வழிகாட்டணும். அப்பதான் அந்த கருத்துக்களும், அந்த விஷயங்களும் மக்களுக்கு நல்ல வழியில போறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படி நல்ல ஒரு பட்டிமன்றத்த வழிநடத்தி, தமிழ்ல இதுவரைக்கும் சாதனை படைத்த ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா, கண்டிப்பா அது சாலமன் பாப்பையா. அது மட்டும் இல்லாம இந்த பட்டிமன்றத்த சாலமன் பாப்பையா ரொம்பவுமே வித்தியாசமான முறையில் நடத்துவாரு. நார்மல் பட்டிமன்றங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள மட்டுமே மையமா பேசுவாங்க. ஆனா, இவருடைய பட்டிமன்றத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் நகைச்சுவை கலந்து பேசுவாங்க. அதனாலேயே மக்கள் அத எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. ஸோ சொல்லக்கூடிய விஷயங்களும், கருத்துக்களும் மக்களுக்கு நேரடியா போய் சேர்வதற்கு கொஞ்சம் பயனுள்ளதாவும் இருக்கும். இப்படி சாலமன் பாப்பையா இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்காக நெறைய விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள நடத்தியிருக்காரு. மக்கள் மத்தியில தீர்வே காண முடியாத நெறைய விஷயங்களுக்கு பட்டிமன்றம் மூலியமா தீர்வும் கொண்டு வந்திருக்காரு நம்ப சாலமன் பாப்பையா. அது மட்டும் இல்லாம சாலமன் பாப்பையாவுக்கு சின்ன வயசுல இருந்து தமிழ்ல ஆர்வம் அதிகம். அதனால தமிழ்ல பட்டப்படிப்புலாம் படிச்சு முடிச்சிருக்காரு. நல்லாவே கட்டுரை எழுதுவாரு அப்பவே. பேச்சு போட்டியில நெறைய பரிசுகள் வாங்கியிருக்காரு. இப்படி தமிழ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவர் எடுத்த இந்த பட்டிமன்றம் மூலியமா அவர் பண்ண நிறைய விஷயங்களுக்காக இவருக்கு சில விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழுக்காகவே தன்னை முழுமையா அர்ப்பணிச்ச ஒரு முக்கியமான நபர் சாலமன் பாப்பையா. அது மட்டும் இல்லாம சாலமன் பாப்பையா தமிழ் சொற்பொழிவுக்காக நிறைய வெளிநாடுகள்லயும் போயிட்டு தமிழ் சொற்பொழிவுலையும் ஆற்றியிருக்காரு. இப்படி தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள்லாம் கூட அது எல்லாமே கொஞ்சம் உயரிய விருதுகளாகவும் இருந்திருக்கு. இப்படியாப்பட்ட சாலமன் பாப்பையாக்கு வயசு இப்போ 70 தாண்டிடுச்சு. அவரு இருந்தாலும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம தொடர்ந்து இந்த பட்டிமன்றங்கள நடத்தி வந்திருக்காரு. அப்படியாப்பட்ட சாலமன் பாப்பையாவுக்கு நேற்று நடந்த ஒரு பட்டிமன்றத்துல திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா வலியில துடிதுடிச்ச அவர கொண்டு வந்து உடனடியாக மருத்துவமனையிலயும் அனுமதிச்சிருக்காங்க. அந்த பட்டிமன்றத்துல உள்ள எல்லாருமே. மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட சாலமன் பாப்பையாவுக்கு உடல்நிலை மிக மிக மோசமா இருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கு. இருந்துமே சிகிச்சை பலனின்றி சாலமன் பாப்பையாவுக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்லயும் மிகப்பெரிய சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.